அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அணுகுயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்முடைய என்டிஏ யுஜிசி நெட் 22/6/2026 காலையில் நடைபெற்ற அந்த தேர்வினுடைய அசல் வினாத்தாள், அதற்கான விடைகள் காண இருக்கின்றோம்ப்பா. வினாத்தாளை முழுமையாக பாருங்க. உங்கள் விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். முதல் வினா, அதாவது 51லிருந்து தமிழ் தொடங்குகின்றது. தலவானூர் குகை கல்வெட்டுகளில் தொண்டை மாலை அணிந்தவன் என குறிப்பிடப்படும் பல்லவ அரசன் யார்? மகேந்திரவர்மன். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பல்லவர்களின் ஒற்றை கல் ரதங்கள், அதன் அமைப்பு எனும்போது சரியான விடை இந்த 2. மகேந்திரவர்ம பல்லவனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் பார்த்திபன் கனவு. பட்டியல் 1 பட்டியல் 2 சிவடி பாதுகாப்பு மையம் அமைவிடம். இதன் சரியான விடை இந்த 4. சங்க இலக்கிய கவியாக்கத்தில் சோழருடைய தலைமை அமைச்சர் பெயர்? ஓலைநாயகம். சந்தி வேறுபாடுகள் நிகழ்வதற்குரிய காரணங்களாக கூறப்படுபவை, அதாவது இந்த ஏபி மட்டும். அகரம், அங்கனம், எங்கனம் என சுட்டெழுத்து வினா எழுத்துக்களை கொண்டு வருதல், முடவன் கோல் ஒன்றி வருதல் போல்வது என உவமை நடையில் உரை வகுத்தவர் மயிலைநாதர். கோலேரியர் என்று கூறப்படுபவர்கள் இந்த 4வது, அதாவது இந்த 3 பேர் மட்டும்தான். நாலடியார் சமண முனிவரால் இயற்றப்பட்டது என்று சொல்லப்படுவதற்கான காரணம், பல பாடல்கள் துறவறம் மற்றும் நிலையாமையை வலியுறுத்துகின்றன. 61 காலவரிசைப்படி நாடகங்களை நிரல்படுத்துக. இது 2வது. அடியாருக்கு நல்லார், அவரை பற்றிய கருத்துக்கள் ஒரு 5 கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய சரியான விடை இந்த பிடிஇ மட்டும். பாண்டியர்களை காலவரிசைப்படி நிரல்படுத்துக. இந்த 3வது பிசிஏடி. நடத்தை உளவியலை முதலாக தொடங்கியவர் ஜான் வாட்சன். பட்டியல் 1 2 அதாவது அகப்பொருள் விளக்கம் துறை, அகப்பொருள் விளக்கத்துடன் பொருத்துதல். சரியான விடை 3வது. வில்லியம் தாமஸ், அவருக்கு 4 கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவற்றில் சரியான விடை அப்படின்னாக்க இந்த முதல் விடை ஏபிடி. இறைனார் அகப்பொருள், இதற்கான 4 கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதன் சரியான விடை ஏபி. கண்ணீர் துளி என்ற நாடகத்தை இயற்றியவர் என் அண்ணாதுரை. இதழிய நூல், அதன் ஆசிரியர் யார்? இதன் சரியான விடை இந்த 4வது. ஆடும் கூத்தியர் அணியே போல, வேற்றோர் அணியோடு வந்தீரோ. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் சிலப்பதிகாரம். காலத்தில் இடையர் ஏறு தழுவும் போது முழக்கும் இசை எது? ஏரங்கோல். திருவள்ளுவர் கல்லார் கண்பட்ட திரு எத்தகையது? எட்டி பழுத்தால் போன்றது. திரைப்படமாக்கப்பட்ட புதினம் இந்த திரைப்படம் எது? இதன் சரியான விடை இந்த 3வது விடை. நாவலை நெகிழ்ச்சிமிக்க இலக்கிய வடிவம் என்று மதிப்பீடு செய்பவர் ஈகிள்டன். 3 வகையான சீர் உறவுகளின் தலை வரையறுக்கப்பட்ட பா எது? சரியான விடை வஞ்சிப்பா. குறள் பொருள் வழுவாது வந்த தொடர் எது? நும் அரசனை ஒக்கும் எம் அரசன். பட்டியல் காவியத்துடன் கதை மாந்தரை பொருத்துதல். இதன் சரியான விடை இந்த 4வது விடை. சுகுமாரனின் கவிதை தொகுப்புகள் யாவை? அதாவது இந்த 4வது ஏசிடி மட்டும். யாவரும் சாய்த்த அடுகளத்து அல்லது யாவரும் பெறார் பரணி பாட்டே என்ற, அதாவது இதற்கு முரணாக அமைந்தது எது? மோகவதை பரணி. வணிக புராணத்தில் இடம்பெற்றுள்ள காப்பிய கதை சீவக சிந்தாமணி. மதுரை காஞ்சியில் பகைவர் தேசம் பாழ்பட்ட நிலையை பாடலடி அதன் வழியாக வரிசைப்படுத்துக. 2வது சிஏடிபி. அடுத்து பட்டியல் சொல்லும் பொருளையும் பொறுத்துக. அதன்படி பார்க்கும்போது சரியான விடை இந்த 4வது விடை. தமிழகம் அரபு நாடுகளுடன்
சரி, 1, 2, 3. தமிழகம் அரபு நாடுகளுடன் கொண்டிருந்த வாணிக தொடர்புகளை தம் நூலில் எடுத்துக் கூறியவர் மார்க்கோ போலோ. பாவண்ணன் மொழிபெயர்த்துள்ள கிரிஷ் கர்னாட்டின் நாடகங்கள் யாவை? இந்த பிசிடி மட்டும். பிராண்டி சிவந்த உன் நகங்களை நீட்டாதே, ஏனெனில் வெட்டப்படுவது இனிமேல் நகங்கள் அல்ல விரல்கள் என்று பாடியவர் இன்குலாப். பெயர் காரணம் அதனுடன் அகராதி நூலை பொருத்துதல். இதற்கான சரியான விடை இந்த இரண்டாவது விடை. மதுரை நாயக்கரின் முதல் தளவாய் யார்? அரியநாதன். இவர் அரியநாதர் முதலியார் என்று அழைக்கப்படுபவர். அடுத்து உரையாளர் உரிப்பொருள் அல்லன மயங்கும் பெருமே என்று அதற்கான உரையினை எழுதியவர்கள். இதற்கான சரியான விடை இந்த இரண்டாவது விடை சரியான விடை. இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்கள் அது பாத்தீங்கன்னாக்கும் ஏபிசி மட்டும். இரண்டாம் சிம்மவர்மனின் 6ஆம் ஆட்சி ஆண்டில் அளிக்கப்பட்ட செப்பு பட்டயம் எது? பழங்கோவில் பட்டயம். இதெல்லாமே நம்ம தொகுப்பு நூல்லையும் கொடுத்திருக்கோம், வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்ப இந்திரன் மொழிபெயர்த்துள்ள நூல்கள் யாவை? இதற்கான சரியான விடை இந்த நான்காவது விடை. சிலப்பதிகாரத்தில் பல அடிகளில் கண்ணகியின் துயரம் அவளது வாய் சொல்லாகவே தரப்பட்டுள்ள காதை துன்பமாலை. புலனாய்வு இதழ்கள் எவை எவை? இந்த ஏசிடி. அச்சினார்க்கினியார் உரை செய்த நூல்களை வெண்பா பாடல் வழி நிரல்படுத்துக. பாத்தீங்கன்னாக்கா இந்த மூணாவது இது பிஏடிசி. தொல்காப்பியர் குறிப்பிடாது நன்னூலார் குறிப்பிடும் ஆகுபெயர் வகைக்கான எடுத்துக்காட்டு. தலைக்கு 10 ரூபாய் கொடு. இந்தியாவின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆப்பிள். கவிஞரை அவருடைய கவிதை வரியுடன் பொருத்துதல். இதற்கான சரியான விடை இந்த ஒன்றாவது விடை. பராந்தகன் தன் தந்தையின் சமாதியின் மேல் எழுப்பிய கோவிலின் பெயர் என்ன? கோதண்ட ராமேஸ்வரம். சொல்லுக்கும் அது உணர்த்தும் பருப்பொருளுக்கும் இடையில் நேரடியான உறவு இல்லை என்று கூறியவர் யார்? டி சசூர். புறநானூற்றில் சொல்லப்படும் கோழி என்பதன் இயல்பு யாது? பூவாது காய்க்கும் மரம். உட்காது எதிரூன்றல் அதுலர் பொறிதல் எயில் வளைதல் எயில் காத்தல் என்ற வரிசையில் போர் தொழிலுக்கான திணைகளை நிரல்படுத்துக. இதற்கான சரியான விடை முதலாவது CADB. அடுத்து திறனாய்வாளர் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்கின்ற வினா. இதற்கான சரியான விடை இந்த மூன்றாவது விடை. திறனாய்வு நூல்களை அவை வெளிவந்த கால வரிசையில் வரிசைப்படுத்துக நிரல்படுத்துக. சரியான விடை இந்த முதல் விடை ACDB. சிறுகதை ஆசிரியர் அவர் எழுதிய சிறுகதை அதன் வரிசையில் வரிசைப்படுத்தும் போது சரியான விடை இந்த மூன்றாவது விடை. சமண காப்பியங்கள் எது? இந்த குண்டலகேசி தவிர மற்றதெல்லாம். பெரிய புராணத்தில் வரலாறு கூறப்படாத நாயனார் மாணிக்க வாசகர். தொல்காப்பியத்தில் இருசிறால் அமைந்த நூற்பாக்கள் மிகுதியாக கொண்ட இயல் எது? மரபியல். மன்னிக்கணும், உரியியல். டார்வினுடைய இயற்கை தேர்வு கொள்கையினை நிரல்படுத்துக. அதன்படி பார்க்கும்போது சரியான விடை இந்த மூன்றாவது. இலக்கிய கோட்பாடு குறித்த சிவத்தம்பியின் வரையறை எது? அப்படி பார்த்தோம்னா ஏசிடி மட்டும்தான், பி தவிர மீது எல்லாம் அவர் கூறிய கூற்றுக்கள். மகன் தாய் உயர்வும் தன் உயர்வாகும் செல்வன் பனிமொழி இயல்பாகல் ஆன என்ற தொல்காப்பிய நூற்பாவில் மகன் தாய் என்ற தொடருக்கு காமக்கிழத்தி பெருங்கிழத்தி என உரை செய்யாது தலைவி என உரை எழுதியவர் யார்? இளம்பூரணர். செவிலி செஞ்சேவல் என்பதன் தொடரியல் அமைப்பை தொடரியல் விகாரம் என்று கூறியவர் யார்? பொற்கோ. அளவியன்ற பெருமானை அளவியன்ற அந்தாதியால் பாடியவர் நம்மாழ்வார். ஐராவதம் மகாதேவன் அவரை பற்றி ஒரு 4 கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் சரியானது இந்த பி தவிர மீதி இருக்கின்ற அனைத்தும். சொற்படிமங்களின் பொருத்தமான அமைப்புகளும் நிகழ்வியலோடு கொண்ட தொடர்பும் உணர்ச்சி பெருக்கின் சந்த வேறுபாடுகளும் சேர்ந்து எதை உருவாக்குகிறது? தூய கவிதையை உருவாக்குகிறது. சக்திவேல் வினா நிரலின் 4 பகுதிகளை நிரல்படுத்தி இருக்கின்ற முறை எது? இந்த இரண்டாவது. இப்ப திறனாய்வாளர் அவர்கள் எழுதிய நூல் அதன்படி பொறுத்துக என்னும் பொழுது சரியான விடை இந்த இரண்டாவது விடை.
எந்த திறனாய்வு முறை 1920க்கு பிறகு வடிவமைப்பியல் திறனாய்வு முறையாக அறிவிக்கப்பட்டது? இந்த 3வது மனப்பதிவு முறை திறனாய்வு. தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் திங்கள் இதழாக வெளிவருவது எது? எத்தனை தேர்வுல நம்ம இந்த வினாவை பார்த்துட்டோம். செந்தமிழ் செல்வி. தற்கால தமிழ் ஓகார இடைச்சொல் திடக்குறிப்பின்மை பொருளில் வருவதற்கு சரியான எடுத்துக்காட்டு. இந்த முதல் எடுத்துக்காட்டு. ஆதர் பிரிஷ்பான் தலையங்க எழுத்தாளரின் 4 நோக்கங்களை நிரல்படுத்தி இருக்கின்ற முறை எது? இந்த முதல் முறை. பொருளணி வகைகளை தண்டியங்க அலங்காரம் படி நிரல்படுத்துக முதலாவதாக வருவது. அடுத்ததாக அடியார் அவர்தம் இயல்பு. இதனை பொறுத்தபடி இந்த 3வது விடை சரியானது. முதலமைச்சர் கணினி தமிழ் விருது பெற்றவர் அவர் யார்? அதாவது விருது பெற்றவர்கள் என்னும் பொழுது இந்த ஏபிடி மட்டும் இந்த 3 பேர் மட்டும்தான், அதாவது சி தவிர மற்றவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ரச்சனிய மனோகரம். இந்த வினாவும் பல தேர்வுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டு பழமொழிகள் என்ற பெயரில் நூல் வெளியிட்டவர் செல்வ கேசவராய முதலியார். அடுத்ததாக நூல் அதனை எழுதிய ஆசிரியர்கள் பொறுத்துக என்னும் பொழுது இந்த 2வது விடை சரியான விடை. திருமுருகாற்றுப் படையில் இடம்பெற்ற வடமொழி சொல் எது? முகம். சக்திவேல் தமிழ் பழமொழிகளை 5 வகையாக வகைப்படுத்தியுள்ள முறையை நிரல்படுத்துக. இந்த 3வது இப்ப இதுவும் நம்ம தொகுப்பு நூல்ல நம்ம கொடுத்திருக்கோம். அடுத்ததாக கோவூர் கிழாரின் புறப்பாடலின் அடிக்கருத்துக்களை பாடல் வழி நிரல்படுத்துக. முதல் இது. கவி காமு ஷெரீப் ஆற்றிய சொற்பொழிவுகளில் பணுவலாக வெளிவந்தது எது? இந்த 3வது நபியே எங்கள் நாயகம். சிலப்பதிகாரத்தின் பாடல் அடிகளை நிரல்படுத்துக. இந்த 1வது. காண்டேகரின் நாவல்களையும் சிறுகதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சரஸ்வதி ராமநாத். காண்டேகர் அப்படின்னாலே அந்த அம்மா தான் நமக்கு நினைவுக்கு வரணும். தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி போக்கினை ஏ வி சுப்பிரமணிய ஐயர் அடையாளப்படுத்தும் 4 காலகட்டங்களின் அடிப்படையில் அறிஞர்களை நிரல்படுத்துக. சரியான விடை இந்த 4வது விடை. இப்ப முதலாம் ராஜேந்திரன் வெற்றி பெற்ற இடங்கள் யாவை? அது வந்து இந்த 3வது, அதாவது சி தவிர மற்ற இடங்கள், கலிங்கம் தவிர மற்ற அனைத்தும் அவன் வெற்றி பெற்ற இடங்கள். பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் வழிவல கால வகையினானே என்று வாக்களிக்கின்ற நூல் எது? நன்னூல். அதான் நன்னூலுடைய இறுதி நூற்பாவே. தமிழ் நாவல்களை அவர் வெளிவந்த கால வரிசையின்படி நிரல்படுத்துக. 3வது. தென் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் யாவை? 2வது, அதாவது ஏடி தவிர மீதி பிசி. பெருங்கற்புதைகளின் வகைகள் அப்படிங்கிற போது ஒரு 4 கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கான சரியான விடை டி தவிர மற்றதெல்லாம். இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நம்ம தொகுப்புலையும் கொடுத்திருக்கோம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதி கொடுத்திருக்கின்றார்கள். பாடல் பகுதி மூத்தப்பள்ளி இளையப்பள்ளி உரையாடுவது போன்று அது கொடுத்திருக்கின்றார்கள். அதன் கீழ் 5 வினாக்கள் இடம்பெறுகின்றன. சிசுபாலன் வைய நீலன் எது போல் நின்றான்? பூனை போல் நின்றான். மூர்த்தியை காட்டில் தள்ளியவர் யார்? கைகேசி. வழக்கு பேசிய ஐயனை வைதவன் யார்? என்ற 2வது தொண்டன். வாலியை மறைந்து நின்று கொன்றவன் யார்? மாயன். நாலு முழ துண்டும் இல்லாதவன் யார்? ஜோதியன். அடுத்ததாக பார்த்தோம்னால் இங்க எப்படி நம்ம வந்து ஒரு பாடல் பார்த்தோமோ, இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு உரையாடல் பகுதி, உரைப்பகுதி, உரைநடை பகுதி, கலக்கலஞ்சம் கொடுத்து ஒரு உரைநடை பகுதி கொடுத்து அதன் கீழ் 5 வினாக்கள் அமைந்திருக்கின்றார்கள். அதன்படி முதல் வினா தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்குவதற்கு சிங்காரவேலு முதலியார்
முன்மாதிரியாக கொண்ட சமஸ்கிருத நூல். அதாவது உரைநடை பகுதியிலிருந்து கொடுத்திருக்கின்ற உரைநடை பகுதியில் தான் நம்ம வினாவை அதற்கான விடையினை எடுக்கணும். அதன்படி 4வது விடை சரியான விடை. இது அரிய தமிழ்கலை அகராதி என்று சான்றிதழ் வழங்கியவர் யார்? கனகசபை பிள்ளை. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அவரும் பார்த்தீங்கன்னா கனகசபை பிள்ளை. முதல் தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்கும் முயற்சி தொடங்கிய ஆண்டு 1890. தமிழை முதலில் கலைக்களஞ்சியம் உருவாக்க முயன்றவர் யார்? சிங்காரவேலு முதலியார். ஆக 2006 ஜூன் மாதம் நடைபெற்ற அசல் வினாத்தான் அதற்கான விடைகள் நம்ம பார்த்தோம்பா. இதுல ஏதேனும் மாறுபட்ட விடை என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் அதனை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களாப்பா. இதுல பல வினாக்களுக்கான விடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கருத்துக்களாக தொகுதியிலும் வீடியோக்களாகவும் நம்ம பதிவிட்டிருக்கோம்ப்பா. அவற்றையெல்லாம் இணைக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.